வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சில முக்கிய அப்டேட்களை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். முதலில் தளபதி விஜயின் ஜனநாயகன் படம் பற்றிய அப்டேட்டை பார்ப்போம். ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் அரசியல் பயணத்திற்கு முன் வெளியாகும் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த படம் ஜூன் 19ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல்கள் வெளியானது. ஆனால் தற்போது அந்த வெளியீட்டு தேதி குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களின்படி ஜனநாயகன் படம் ஜூன் 19 அன்று வெளியாகாமல் போகலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த தேதியை குறிவைத்து வேறு சில திரைப்படங்களும் வெளியீட்டிற்கு தயாராகி வருவதாக திரையுலக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக விஜய் ஆண்டனி நடித்துள்ள 100 சாமி திரைப்படம் ஜூன் மாத வெளியீட்டிற்காக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயகன் வெளியாகாத நிலையில் அந்த தேதியை மற்ற படங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றன என்ற பேச்சும் தற்போது நிலவி வருகிறது. இதே நேரத்தில் ஜனநாயகன் படத்தின் பிறந்தநாள் ஸ்பெஷல் அப்டேட் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு டீசர் அல்லது சிறப்பு போஸ்டர் வெளியாகலாம் என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். அடுத்ததாக டாக்ஸிக் திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். கேஜிஎஃப் நாயகன் யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் திரைப்படம் இந்திய அளவில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த படத்தின் வெளியீட்டு தேதி மற்றும் ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டு தேதி தொடர்பாக பல்வேறு தகவல்கள் இணையத்தில் பரவி வருகின்றன. இரண்டு பெரிய படங்களும் ஒரே காலகட்டத்தில் வெளியாகுமா அல்லது இடைவெளியுடன் வெளியாகுமா என்பது ரசிகர்களின் கேள்வியாக உள்ளது. அடுத்ததாக சூர்யாவின் கருப்பு திரைப்படத்தை பற்றி பார்ப்போம். கருப்பு திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தின் ஓடிடி வெளியீட்டை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். ஓடிடி பதிப்பில் திரையரங்குகளில் இடம்பெறாத சில கூடுதல் காட்சிகள் இடம்பெறலாம் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றன. மேலும் படத்தில் ஆர்யாவின் சிறப்பு தோற்றம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இப்போது ஆர்யாவின் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். ஆர்யா தற்போது புதிய படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். அவரது அடுத்த முக்கிய திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதியை குறிவைத்து வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது ரசிகர்களுக்கு மேலும் பல தகவல்கள் தெரியவரும். மொத்தத்தில் பார்க்கும்போது ஜனநாயகன் வெளியீட்டு தேதி, டாக்ஸிக் அப்டேட், கருப்பு ஓடிடி தகவல்கள் மற்றும் ஆர்யாவின் அடுத்த படம் ஆகியவை தற்போது தமிழ் சினிமாவில் அதிகம் பேசப்படும் விஷயங்களாக உள்ளன. இந்த அப்டேட்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற தினசரி சினிமா அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டுடன் சந்திப்போம்.